வெல்கம் டு கார்கி கிச்சன். நம்ம இன்னைக்கு பூசணிக்காய் வச்சுட்டு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். அதாவது இலவன் பரங்கிக்காய் கிடையாது, இது பூசணிக்காய். இதை நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 ஸ்பூன் மல்லித்தூள். இது கொஞ்சம் பெரிய பீஸாக பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, அரைக்கிறதுக்கு தேங்காய், ஜீரகம். 10 நிமிஷம் ஊற வச்ச துவரம்பருப்பு ஒரு கப்பு கிட்ட நான் எடுத்திருக்கேன். இது ஒரு தக்காளி. இது கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்ச பூசணிக்காய். ஒரு பச்சை மிளகா, அதுவும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இது மல்லித்தூள், இது மிளகாய்த்தூள், இது மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி குழம்பு பண்ணும்போது எப்போவுமே பச்சை தண்ணி யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக வெது வெதுப்பாக உள்ள தண்ணி சூடாக்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அதை விட்டு தான் நம்ம எல்லாம் அரைக்கிறதுக்கும் குழம்புல சேர்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இது எல்லாத்தையும் நான் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். 3 விசில். குக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதி வந்த உடனே நம்ம குக்கர் மூடிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாமே குக்கரில் போட்டுட்டு நம்ம அரைக்கிற இது மட்டும்தான் வேலை மட்டும்தான் நமக்கு. இது ஒன்று கொதி வரட்டும். ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கிளறி விட்டுக்கலாம். எப்போவுமே குக்கர் நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மூடணும். விசில் போட்டுக்கிறேன். கரெக்டாக 3 நிமிஷம். இனி நம்ம அரைக்க வேண்டியதை பார்த்துட்டு வந்துடலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு புளி கிடையாது. இதுலேயும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த அளவு. இது மட்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். இதில் விட்டு அரைக்கும் பொழுதும் நம்ம வெந்நீர் விட்டே அரைச்சிக்கோங்க. சூடாக இருக்கக்கூடாது, வெந்நீர் ஆறி இருக்கணும். ஆனால் பச்சை தண்ணி விட்டு அரைக்காதீங்க. இது இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த டயத்தில் நம்மளோட ஜீரகம், ஜீரகம் போட்டு அரைக்கக்கூடாது. வைப்பரில் ஒரு சுற்றி எடுத்தால் போதும். அவ்வளோதான். ஜீரகம் ஒன்றும் பாதியமாக அரைஞ்சிருக்கணும், ஆனால் முழுக்க அரையக்கூடாது. மூணு விசில் நல்லா குக்கர் ஆறிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பருப்போட சேர்ந்து. இப்போ நம்ம இந்த மண் பாத்திரத்தில் இதை விட்டுக்கலாம். வாங்க இது இப்போ எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம இது வரைக்கும் இன்னும் உப்பு போடலை. போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம குக்கரில் காய்கறி பருப்பு போடும்போது நான் அரை உப்பு போட்டு தான் வேக வைப்பேன். இன்றைக்கி பண்ண மறந்துட்டேன், சாரி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஜீரகம் அதையும் விட்டுக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு நான் இந்த வெந்நீர் தான் எடுத்துக்கிறேன். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும்.
குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உப்பு கொஞ்சம் கூட வேணும், நான் போட்டுக்கிறேன். நம்ம பூசணிக்காய் சின்ன பீஸாக போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பருப்போடு வெந்து குழஞ்சி போயிடும். பெரிய பீஸாக போட்டது மட்டும்தான் இருக்கும், அதுக்காக தான் அப்படி போடுறது. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது இப்போ பொரிச்சு கொட்டிக்கலாம். கடாய் ஒன்று ஹீட் ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். பொரிச்சு கொட்டுறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் இப்போ ஹீட் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகா போடும்போது இந்த மாதிரி ஒன்று கீறிட்டு போடுங்க, இல்லைன்னா வெடிக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கடுகு இப்போ வெடிச்சிடுச்சு. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அது உங்கள் இஷ்டம், தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க, தள்ளி நின்றுக்கோங்க. நம்மளோட இலவன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.